Hi friends, let me introduce myself. I am Dr. Logopriyan, graduated from IRA in New Delhi. And regarding my qualifications, I have cleared my UG degree from TNAU with a gold medal from a subject. And I pursued my PG and PhD program with merit scholarships. And my doctoral degree is from Indian Agriculture Research Institute, New Delhi. Regarding my technical expertise, I have cleared ASRB National Eligibility Test examinations and ICR SRF examinations. And my passion towards civil services and competitive examinations led myself to appear in 2 UPSC mains, and I have been to interview once, which led me to gain an expertise in the subject which I am going to handle now. And let me directly get into the subject. So let me share my screen. Okay. So with regard to the topic which I'm going to handle is Indian polity and constitution, and a few things about the institute. So this institute, Phoenix, is the dedicated coaching institute for the farm graduates, especially those who are dreaming for the state government services and other competitive examinations included with the agriculture extension services. And this institute was way back established in 2016, and it is mentored by a group of expertised people who are very much expertised in this subject. And regarding the study materials, what we give, it is the study material is the compilation of the most of the resources, and it will give you an elaborate and detailed subject. And to pinpoint with, there are point by points which you can refer and revise so that it will be very useful for clearing competitive examinations. And to go up with, you refer to our study materials, frequently follow up our online classes, and we used to conduct unit tests, class tests, slip tests, and some of the mock tests, which will help you for revision. ரொம்ப ரிவிஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எக்ஸாமுக்கு வந்து நம்ம ரிவைஸ் பண்ண தான் வந்து ஒரு கொஸ்டினை வந்து ரொம்ப ஷார்ப்பாக ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அடிப்போம். ஸோ தட் நம்ம வந்து ரேங்கை வந்து நல்லா புஷ் பண்ணி ஃப்ரண்ட்ல போகலாம். ஸோ கெட்டிங் ஆன் டு டிஎன்பிஎஸ்சி செட்டப். டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் வச்சு ஐ ஹவ் மேட் அ சர்வே லைக் இப்போ ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், ஆப்டிடியூட்ல 25 கொஸ்டின், 75 கொஸ்டின்ஸ் ஆர் ஃப்ரம் ஜெனரல் சயின்சஸ் ஆர் ஜெனரல் ஸ்டடிஸ். ஜெனரல் ஸ்டடிஸ் ஸ்பிளிட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியன் பாலிட்டி வந்து அரௌண்ட் 12 to 15 கொஸ்டின்ஸ் அவுட் ஆஃப் 75, அரௌண்ட் 20% ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து இந்தியன் பாலிட்டியில இருந்து மட்டும் கவர்ன் பண்றாங்க. கொஸ்டின்ஸ் வந்து இந்த செக்ஷன் அந்த செக்ஷன் நம்ம சொல்ல முடியாது. டோட்டல் பாலிட்டியை படிச்சவங்க நல்லா வந்து ஹேண்டில் பண்ணலாம். ஓரளவுக்கு சூப்பர்ஃபிஷியல் அண்ட் ஸ்மார்ட் நாலேஜ் இருக்கிறவங்க ஈஸியா கிளிக் பண்ணலாம். ஏன் இந்த 20% இவ்வளோ பக்காவா நான் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி சொல்றேன்னா, ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியாது இல்ல, the weightage of the question is 2 marks. ஏன்னா டெக்னிக்கல்ல நீங்க 1.5 மார்க்ஸ் நீங்க ஸ்கோர் பண்றதும், ஜிஎஸ்ல வந்து ஒரு கொஸ்டின் 2 மார்க்ஸ் வெயிட்டேஜ். அதனால வந்து யூ நோ த இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா ஜிஎஸ்ல ஒரு கொஸ்டின் அடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால எந்த கொஸ்டினும் விடக்கூடாது. போதுமான வரையில நம்ம ரிவைஸ் பண்ணி அந்த கொஸ்டினை வந்து ஷோர் ஷார்ட்டா அடிக்க பார்க்கணும். ஸோ வித் ரிகார்ட் டு பாலிட்டி அண்ட் கான்ஸ்டியூஷன், இப்போ எந்தெந்த ஏரியா ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் எங்கெல்லாம் படிக்கணும், என்ன படிக்கணும், அதோட சோர்சஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஒரு ஜென்ரலா இப்போ வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இந்தியாவுடைய சட்டம் எப்படி பண்ணியிருக்காங்க, ஸோ இதோட சோர்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இந்தியன் பாலிட்டி பை லக்ஷ்மிகாந்த் நம்பர் 1 சோர்ஸ். நம்பர் 2 டிடி பாசுவோட புக்கு. நம்பர் 3 என்சிஆர்டிஸ். ஸோ இதோட கம்பைலேஷன் தான் நம்ம மெட்டீரியல் வந்து புட்டபாய் வந்திருக்கு. ஸோ மோஸ்ட்லி நம்ம மெட்டீரியல் வந்து இட் கிவ்ஸ் அ ஹோல்சம் பிக்சர் ஆஃப் தோஸ் திங்ஸ். பட் அதர் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க டூ ரெஃபர் தீஸ் புக்ஸ், என்சிஆர்டிஸ், லக்ஷ்மிகாந்த் ஆர் டிடி பாசு, எதர் ஒன் ஆஃப் த புக். லக்ஷ்மிகாந்த் இஸ் குட். அதர்வைஸ் அதர்ஸ் என்ன பார்க்கணும் அதர் தேன் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து யூ ஹாவ் டு ஹாவ் an elaborate knowledge about current updates. இப்போ கரண்டா வந்து என்னென்னலாம் அப்டேட் போயிட்டு இருக்கு. உதாரணமா பில்ஸ் அண்ட் ஆக்ட்ஸ் பாஸ்ட். ஸோ ஒரு சட்ட திருத்த, அதாவது ஒரு சட்ட மசோதா வந்து ஒரு ஆக்டா மாறும்போது அந்த ஆக்டுக்குரிய இம்பார்ட்டண்ட்டா நம்ம பார்த்துக்கணும். இதோட சோர்சஸ் எங்க இருந்து வருது அப்படின்னா, நம்ம டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ்ல எல்லா ஆக்ட்ஸும் நம்ம படிக்கணும்னு அவசியம் இல்லை. பட் அதோட இம்பார்ட்டன்ஸ் சில ஆக்ட்ஸ் இருக்கும். உதாரணமா சொல்ல போனா டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் பர்சன் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ட் 2019ல அது ஆக்ட் ஆச்சு. இது வந்து வித் எஃபெக்ட் ஃப்ரம் 5th December 2019ல இருந்து இது எஃபெக்டிவ் வந்துருச்சு. இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன், ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஆக்ட்.
டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ அவங்க எப்படி கொஸ்டின்ஸ் போடலாம் அப்படின்னா, இந்த ஆக்ட் எப்போ பாஸ் பண்ணப்பட்டது, வித் எஃபெக்ட் ஃப்ரம் எந்த டேட்டு. இந்த ஆக்டுக்குள்ள சில விஷயங்கள் எல்லாம் இருக்கு. என்ன அப்படின்னா வந்து நேஷனல் கவுன்சில் ஃபார் டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ் வந்து தே ஹவ் ஃபார்ம்டு. ஸோ இந்த கவுன்சிலோட காம்போசிஷன் யார் யாரு, இவங்களோட மேண்டேட் என்ன, அந்த கவுன்சிலோட மேண்டேட் என்ன. ஸோ இப்படிதான் கோத்ரூ பண்ணணும். ஒரு பில்ஸ் அண்ட் ஆக்ட்ஸ் வந்து நம்ம ரெஃபர் பண்ண போறோம்னா இந்த மாதிரி தான் நம்ம கோத்ரூ பண்ண போறோம். நம்மளோட அடுத்தடுத்த கிளாஸஸ்ல இப்படி தான் பார்க்க போறோம். அதர் தென் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, we are also going to cover about the current updates in polity and constitution. என்னென்ன ஆக்ட்ஸ் பாஸ் ஆனாங்க, என்னென்ன போச்சு, அதோட லிங்க் என்ன. இதோட அடுத்த கரண்ட் அப்டேட் பார்த்தோம்னா இம்பார்ட்டன்ட் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் வேர்டிக்ஸ் ஆர் ஜட்ஜ்மெண்ட்ஸ். இதை வந்து நம்ம ரெஃபர் பண்ணி பார்க்கணும். உதாரணமா அரௌண்ட் ஒரு 2017ல வந்து தெர் வாஸ் அ ஆஸ்பெக்ட், அதாவது நம்ம மதுரை பெஞ்ச் ஆஃப் ஹை கோர்ட் மெட்ராஸ் இருக்கு இல்லைங்களா, அங்க என்ன பண்ணாங்கன்னா ஏரியில வந்து அதிகப்படியான நம்ம ப்ரோசோஃபிஸ் ஜூலிஃப்ளோரா வளர்ந்து இதை ஏன் வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு லா போடக்கூடாது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஒரு வேர்டிக் கொடுத்தாங்க. யூ மேக் அ லா ஆஃப் கிளியரிங் ஆல் தோஸ் என்ன சொல்றது வாட்டருடைய நம்ம கேட்ச்மெண்ட் ஏரியாஸ்ல இருக்கக்கூடிய புஷஸ் எல்லாம் வந்து கிளியர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தே மேட் அ வேர்டிக் அண்ட் இட் ஹஸ் ரிஃப்ளெக்டட் இன் அ கொஸ்டின். ஸோ அதனால ஏரியாஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் வெரி சிம்பிள். கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, யூ ஷுட் ரெஃபர் டு த புக்ஸ். Next, you should refer to current updates, bills and acts passed by the parliament. Either you can go to the Gazette or you can refer to daily newspapers. மூணாவது Supreme Court or High Court judicial verdicts. இதை வந்து ரெஃபர் பண்ணி பார்க்கணும். So let me start with the subject. First of all, ஒரு ஆவரேஜா ஒரு இன்ட்ரோ பார்ப்போம். முதல்ல என்னன்னா organs of the Constitution of India. So நம்ம Constitution of India உடைய organs என்னென்ன? There are three main organs. இது ரொம்ப ரொம்ப important. Number one is the legislative, சட்டம் இயற்றப்படும் இடம். The executive, சட்டம் அமல்படுத்தப்படும் துறை. The judiciary, இது எல்லாத்துக்கும் மேல அவங்க நீதி வழங்கும் துறை பிளஸ் இந்த சட்டம் கான்ஸ்டிடியூஷனலா வேலிடா இல்லையா அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு துறை வந்து the judiciary. So the legislative ஸ்லைட்ல கொடுத்த மாதிரி தான், it comprises the parliament and the state legislatures. நம்ம பார்லிமெண்ட்டும் ஸ்டேட் இங்க தான் சட்டம் அமைக்கப்படும், அதாவது அமல்படுத்தப்படும், கொண்டு வருவாங்க. So the executive அப்படின்னு பார்த்தோம்னா the council of ministers. council of ministersனா என்ன, நம்ம உள்ள போக போக இதை பார்க்க போறோம். பார்லிமெண்ட்ல என்னென்ன சொல்ல போறாங்க, பார்லிமெண்ட்னா யாரு, லோக்சபா ராஜ்யசபானா யாரு, எம்பி யாரு, இதெல்லாம் ஃபர்தர் கிளாஸஸ்ல நம்ம பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது எக்ஸிக்யூட்டிவ்ல யார் யார் இருக்கா. அடுத்து ஜுடிஷியரி, யூ நோ வெரி வெல், த சுப்ரீம் கோர்ட், த ஹை கோர்ட், த சபார்டினேட் கோர்ட்ஸ் ஆஃப் டிஃபரெண்ட் ஸ்டேட்ஸ். இது எல்லாமே இட் என்காம்பஸஸ் த ஜுடிஷியரி ஆர்கன். ஸோ இந்த ஆர்கன்ஸ்க்கெல்லாம் ஒரு சேர் இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு லெஜிஸ்லேட்டிவோட சேர் யாரு அப்படின்னா த ஸ்பீக்கர் ஆஃப் த பார்லிமெண்ட். பிக்சர்ல வச்சிருக்கிறது ஹானரபிள் மிஸ்டர் ஓம் பிர்லா, அவர் தான் ரைட் நவ த ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா. நெக்ஸ்ட் கமிங் டு எக்ஸிக்யூட்டிவ், சட்டம் அமல்படுத்தும் துறையோடைய ஹெட் யாரு. நார்மலா வந்து ரெண்டு விஷயம் இருக்கு, நாமினல் ஹெட், ரியல் ஹெட். அதாவது நாமினல் எக்ஸிக்யூட்டிவ், ரியல் எக்ஸிக்யூட்டிவ். பட் நம்ம வந்து ரியல் எக்ஸிக்யூட்டிவ் தான் எப்பயுமே பார்ப்போம். நாமினல் வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, ரியல் எக்ஸிக்யூட்டிவ் வந்து த பிஎம். யாருன்னு நமக்கு தெரியும், 14th பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா இஸ் ஹானரபிள் ஸ்ரீ நரேந்திர மோடிஜி. அடுத்து கமிங் டு த ஜுடிஷியரி. ஜுடிஷியரி பொறுத்த வரைக்கும் த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். இப்போதைய சீஃப் ஜஸ்டிஸ் யாரு அப்படின்னா ஜஸ்டிஸ் ஸ்ரீ ஷரத் அரவிந்த் பாப்டே. ஸோ இப்போ நம்ம முன்னாடி பார்த்ததை வச்சு கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணுவோம். இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஸோ மதுரை பெஞ்ச் ஆஃப் த மெட்ராஸ் ஹை கோர்ட் has ordered தமிழ்நாடு கவர்மெண்ட் டு enact the law to eradicate Prosophis juliflora. அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. So though it's an easy question, it came up from the verdict. நம்ம verdict ஃபாலோ பண்ணிட்டே வந்தா ஈஸியா பிடிச்சிடலாம். ஸோ அது வந்து ஒரு சீமை கருவலம் ட்ரீ, ஈஸியா பிடிச்சிருவீங்க. நெக்ஸ்ட், which one is the third and important organ of the government? இது 2018ல கேட்கப்பட்ட question. So you know very well, first organ is legislature, second organ is executive, third organ is judiciary. அவங்க கேட்கறது third, the answer is judiciary. So judiciaryல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு சப்ஜெக்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா மட்டும் பார்க்க போறோம். ஸோ சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல நீங்க எப்பயுமே வந்து ஒரு அப்ரோச் நீங்க ஃபாலோ பண்ணும்போது ஒரு செக்ஷன்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஒரு சுப்ரீம் கோர்ட்டா தீஸ் ஆர் த ஸ்டேட்மெண்ட்ஸ் விச் இண்டிகேட், ஒரு பிரியாம்பிளா தீஸ் ஆர் த ஸ்டேட்மெண்ட்ஸ், ஒரு ஃபினான்ஸ் கமிஷனா தீஸ் ஆர் த ஸ்டேட்மெண்ட். உதாரணத்துக்கு ஃபிஸ்கல் பைகேமரலிசம் இல்ல த ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் அப்பீல், அந்த மாதிரிலாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் த ஸ்டேட்மெண்ட் யூ கேன் கோ ஃபார் இட். ஸோ த பேலன்சிங் வீல் ஆஃப் ஃபிஸ்கல் ஃபெடரலிசம் அப்படின்னா ஃபினான்ஸ் கமிஷன். அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அந்த பர்டிகுலர் செக்ஷன் வந்து இட் இம்ப்ளைஸ். ஸோ அதெல்லாம் ஃப்ரீக்வெண்ட் கிளாஸஸ்ல நம்ம பார்க்க தான் போறோம். இப்போ சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவை டினோட் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா த ஹை கோர்ட், த ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் அப்பீல். ஸோ அப்பீல்ல இதுதான் ஹையஸ்ட் கோர்ட். சபார்டினேட் கோர்ட்ல வழங்கப்பட்ட ஜட்மெண்ட்டை நீங்க ஹை கோர்ட்ல சேலஞ்ச் பண்ணுவீங்க, ஹை கோர்ட்ல வழங்கப்பட்ட ஜட்மெண்ட்டை நீங்க சுப்ரீம் கோர்ட்ல சேலஞ்ச் பண்ணுவீங்க. அதுக்கு மேல நீங்க அப்பீல் போக முடியாது. ஸோ தட் த ஸ்டேட்மெண்ட் டினோட்ஸ். நெக்ஸ்ட், இட் இஸ் த கேரண்டர் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ்.
ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து சிட்டிசன்ஸோட ஃபண்டமெண்டல் ரைட்டை என்ஷோர் பண்ணி கொடுக்கும். எங்கெல்லாம் ஃபண்டமெண்டல் ரைட் தவறா போதோ சுப்ரீம் கோர்ட் தானா சோமோட்டுவா அந்த கேஸை எடுத்துட்டு வந்து அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நிலைநாட்டு கொடுக்கும் சிட்டிசன்ஸ்க்கு. ஸோ தட் இஸ் வாட் த டேர்ம் இண்டிகேட்ஸ். நெக்ஸ்ட், இட் இஸ் த ஃபைனல் இன்டர்பிரட்டர் அண்ட் கார்டியன் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டோடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த ஸ்லைட்ல நம்ம பார்ப்போம், ஃப்ரீக்வெண்டா வரக்கூடிய ஸ்லைட்ஸ்ல. ஸோ சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, where it finds the place in the Constitution of India அப்படின்னா it finds in part 5. Part 5 of the Constitution deals with Supreme Court and the procedures, appointments எல்லாமே அந்த part 5 குள்ள மாட்டிக்கும். Which are the articles which deals with Supreme Court of India அப்படின்னு பார்த்தோம்னா article 124 to 147. ஸோ இந்த 124ல இருந்து 147 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டுடைய அந்த ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ப்ரோட்டோகால்ஸை டீல் பண்ணும். நெக்ஸ்ட், இப்ப இருக்கிற சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா எப்போ இனாகிரேட் ஆச்சு? It inaugurated on 28th Jan 1950. நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்க, நம்ம இண்டிபெண்டன்ஸ் 1947ல கிடைச்சிடுது. ஆனா சுப்ரீம் கோர்ட் எப்ப இனாகிரேட் பண்ணாங்க? 1950. அப்போ அந்த முன்னாடி அது என்னவா இருந்தது அப்படின்னா ஃபெடரல் கோர்ட்டா இருந்தது. ஸோ பிரிட்டிஷ் பீரியட்ல இருந்த ஃபெடரல் கோர்ட் அப்படியே ஃபெடரல் கோர்ட்டா கண்டினியூ ஆச்சு. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு வந்தது 28th Jan 1950. ஸோ ரிமெம்பர் தட். நெக்ஸ்ட், டோட்டல் நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ். சில டைம்ல இந்த மாதிரி கொஸ்டின் போடுறது உண்டு, இப்போ ரீசெண்டா எவ்வளவு ஜட்ஜஸ் இருக்காங்க அப்படிங்கிறது. இது டோட்டல் நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் இன் சுப்ரீம் கோர்ட். ஸோ 33 + 1, அந்த +1ங்கிறது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஸோ மொத்தம் 34 இப்போ இருக்காங்க. ஆரம்பிச்ச போது எவ்வளவு இருந்தாங்க அப்படின்னா 8 நம்பர்ஸ், 7 + 1. ஸோ யூ நோ why I put +1. ஸோ கெட்டிங் இன்டு தி சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியா has established an integrated judicial system. அந்த வேர்ட் ரொம்ப முக்கியம். with supreme court at the top and high courts below it. So top most in the supreme court. அதோடைய அடுத்தடுத்த ஸ்டேட்ஸ்ல வழங்கக்கூடிய கோர்ட்ஸ் வந்து ஹை கோர்ட்ஸ். இந்த சிங்கிள் சிஸ்டம் ஆஃப் கோர்ட், it was way back adopted in Government of India Act 1935. இந்த ஆக்ட்ஸை வந்து நம்ம அடுத்த கிளாஸஸ்ல பிரீஃபா பார்க்க போறோம், ரொம்ப டீடைல்டாவும் பார்க்கலாம். பட் இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935ல தான் ஃபர்ஸ்ட் இந்த சிங்கிள் சிஸ்டம் ஆஃப் கோர்ட் சிஸ்டம் வந்து வந்தது. அப்பதான் சுப்ரீம் கோர்ட் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இது எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா, டு என்ஃபோர்ஸ் போத் சென்ட்ரல் லாஸ் அண்ட் ஸ்டேட் லாஸ். ரொம்ப ரொம்ப முக்கியம். இட் என்ஃபோர்சஸ் போத் த லாஸ். ஸோ ஸ்டேட் போடப்பட்டது, சென்ட்ரல் போடப்பட்டது, அது முக்கியம். ஸோ பாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஈச் அண்ட் எவ்ரி லைன் இன்டர்பிரேட் சம் டிஃபரெண்ட் மீனிங். அது ரொம்ப ரொம்ப முக்கியமா பார்த்து படிக்கணும். நெக்ஸ்ட், the parliament is also authorized to regulate the supreme court. Okay, supreme court authorize அல்லது ரெகுலேட் பண்ணக்கூடிய ஆளுங்க யார் அப்படின்னா supreme court himself. அங்க இருக்கிற சீஃப் ஜஸ்டிஸே ரெகுலேட் பண்ணுவாரு, அவரே சில அப்பாயின்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாரு, அதெல்லாம் பின்னாடி ஸ்லைட்ஸ்ல பார்ப்போம். ஈவன் the parliament is also authorized to regulate the supreme court. அது ரொம்ப முக்கியம். அடுத்து, so starting with the subject, appointment of chief justice of India. ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை எப்படி அப்பாயிண்ட் பண்ணுவாங்க? வாட் இஸ் த ப்ரொசீஜர்? எப்பயுமே Chief Justice of India is appointed by the President. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, the senior most judge of the Supreme Court considered fit to hold the office. பிரசிடென்ட்டோட மைண்ட் செட்ல இந்த senior most judge வந்து is fit to the office அப்படின்னும் போது அவர் அப்பாயிண்ட் பண்ணுவார். அவர் sometimes if it deems necessary he will consult with such other Supreme Court judges or High Court judges. கன்சல்ட் பண்ணி கூட அப்பாயிண்ட் பண்ணலாம். But who is the appointing authority? The President. That is important. ரெண்டாவது, senior most judge of the Supreme Court can be appointed. ஏன் இதை சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் 1950ல நம்ம சுப்ரீம் கோர்ட் ஸ்டார்ட் ஆகும்போது 1950 to 73 இந்த ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. பட் 1973ல தேர் வாஸ் அ டிசப்பாயின்மெண்ட். லைக் ஏஎன் ரே அப்படின்ற ஒரு ஜஸ்டிஸை வந்து 3 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் முன்னாடி சீனியர்ஸா இருந்தாலும் ஏஎன் ரே அவரை வந்து சூப்பர்சீட் பண்ணி அவரை சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸா அப்பாயிண்ட் பண்ணாங்க. ஒய்? பிகாஸ் அப்போ கேஷ்வானந்த பாரதி அப்படின்ற ஒரு கேஸ் வந்து ரன் ஆயிட்டு இருந்தது. அந்த கேஸ்ல வந்து இந்த முன்னாடி இருந்த சீனியர் மோஸ்ட் 3 ஜட்ஜஸ் டு நேம் ஷெலாத், ஹெகடே, குரோவர். ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்ல, பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயம் சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ், பட் இருந்த விஷயத்த சொல்றேன். பட் ஷெலாத், ஹெகடே, குரோவர் அந்த 3 பேரும் வந்து they gave the judgment which is opposite to the government. அதனால ஏஎன் ரேவை சூப்பர்சீட் பண்ணாங்க. இதே மாதிரி அடுத்து 1977ல வந்து எம்யூ பெக் அப்படின்ற ஒரு ஜஸ்டிஸ் வந்து சூப்பர்சீட் பண்ணதுனால இந்த ப்ரொசீஜர் ஹாப்பஸாடா இருக்குன்றதுக்காக there was in second judge case நடந்தது 1993ல. அது ஒரு verdict பாஸ் பண்ணாங்க. Only the senior most judge of the Supreme Court who the president seems fit should be appointed as the chief justice of the Supreme Court of India அப்படிங்கறத ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டாங்க. எந்த ஜட்ஜ் கேஸ்? செகண்ட் ஜட்ஜ் கேஸ் 1993. யார் அப்பாயிண்ட் பண்ணலாம்? பிரசிடென்ட். யார் அப்பாயிண்ட் பண்ணலாம்? சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ். அவ்வளவுதான். சோ கீழ வந்து ஃபேக்ட்ஸ் கொடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா யார் அப்படின்னா ஹெச்.ஜே. கனியா. அடுத்து இப்போ இஸ் த 47th சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இப்போ இருக்கிறவர் ஷரத் அரவிந்த் பாப்டே. முக்கியம் 47th. நெக்ஸ்ட், appointment of other judges. மற்ற ஜட்ஜஸ் எப்படி அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, they are also appointed by the president.
ஆனா பிரசிடென்ட் வந்து என்ன பண்ணணும்னா he should consult the chief justice of India. ஒரு collegium system இருக்கும் which is obligatory, ரொம்ப mandate. சீஃப் ஜஸ்டிஸ் கொலிஜியல் சிஸ்டத்தோட கம்பைன் பண்ணி எடுக்கிற டெசிஷன் பிரசிடென்ட் பைண்டிங் தான். பிரசிடென்ட் அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இவரை போடணும்னா அவர் போடணும். இட் இஸ் பைண்டிங். ஸோ அதை வச்சு ஒரு ஒரு கேசஸ் வந்து நிறைய இருந்தது. ஸோ வில் டீல் வித் பேக்ரவுண்ட் கேசஸ், எப்படி அந்த கொலிஜியம் சிஸ்டம் ஃபாலோ பண்ணாங்கன்னு. ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் கேஸ் 1982 நடந்தது. அதுல என்ன சொன்னாங்கன்னா, இந்த கன்சல்டேஷன் ஆஃப் த பிரசிடென்ட் வித் சீஃப் ஜஸ்டிஸ் வந்து இட்ஸ் மியர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வியூஸ். பிரசிடென்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி, வேண்டாம்னாலும் சரி, சீஃப் ஜஸ்டிஸ் சொன்னதை அவர் கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னாங்க. பட் அடுத்த கேஸ், செகண்ட் ஜட்ஜ் கேஸ் 1993ல அந்த ஜட்ஜ்மெண்ட்டை ஸ்குவாஷ் பண்ணிட்டு they said that the advice of chief justice is binding on the president. chief justice சொல்றத கேட்கணும். ஆனா chief justice அவரா முன் வந்து அந்த டெசிஷன் எடுக்க கூடாது. அவர் என்ன பண்ணணும்னா, he will tender it advice after consulting with two of his most senior most colleagues. அவர் இன்னும் ரெண்டு பேரோட சேர்ந்து கலந்து பேசணும். அதான் கொலிஜியம் சிஸ்டம். இதை இன்னும் ரிஃபைன் பண்ணி கொண்டு வந்தாங்க தேர்ட் ஜட்ஜ் கேஸ்ல 1998ல. கொலிஜியம் கன்சிஸ்ட் ஆஃப் 5 members, chief justice and 4 more senior most judges. ஸோ 5 பேர் சேர்ந்து யூனிவோக்கலா ஒரு டெசிஷன் எடுக்கும் போது அந்த டெசிஷனை சீஃப் ஜஸ்டிஸ் பிரசிடென்ட்க்கு ப்ரொமோட் பண்ணுவாரு. பிரசிடென்ட் வந்து அந்த ஜட்ஜை அப்பாயிண்ட் பண்ணுவார். இதுதான் கன்சல்டேஷன் ஆஃப் ப்ளூராலிட்டி ஆஃப் ஜட்ஜஸ் இந்த கான்செப்ட். இது என்ன பண்ணாங்கன்னா, 99th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2014 கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இது என்ன அப்படின்னா, சட்ட திருத்த மசோதா, சட்ட திருத்தம். என்ன பண்ணுவாங்கன்னா, கான்ஸ்டிடியூஷன் முதல்ல 1950ல அடாப்ட் பண்ணோம். அப்போ வந்து ஒரு செட் ஆஃப் ஆர்டிகல், செட் ஆஃப் ஷெட்யூல்ஸ், இதெல்லாம் அடுத்தடுத்த டீடைல்டு கிளாஸஸ்ல நம்ம டீல் பண்ண போறோம். அந்த மாதிரி ஒரு கான்ஸ்டிடியூஷன் நம்ம கொடுத்தார், டிராஃப்டிங் கமிட்டி மூலமா வந்தது. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, இப்போ காலப்போக்கில் மாற we should bring some more changes in the constitution. ஒரே மாதிரி ரன் பண்ண முடியாது. ஸோ அப்பப்போ வந்து சட்ட திருத்த மசோதாக்கள் போட்டு அங்கங்க சில அடிஷன்ஸ் அண்ட் டெலிஷன்ஸ் இருந்துட்டே வந்தது. அப்படி ஒரு அடிஷன்ஸ் தான் என்ன பண்ணாங்கன்னா, நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் அப்படின்னு சொல்லி 99th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலியமா அந்த கமிஷனை ஃபார்ம் பண்ணாங்க. இதை என்ன பண்ணுச்சுன்னா, கொலிஜியம் சிஸ்டமை டிசால்வ் பண்ணிடுச்சு. நாங்க நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் ஒருத்தர் இருப்போம், லா மினிஸ்டர் எல்லாம் உள்ள இருப்பார். நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஜட்ஜ் அப்பாயிண்ட் பண்ணுவோம், அவர் தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஜட்ஜா வருவாரு அப்படின்னு சொன்னது. இதை வந்து சுப்ரீம் கோர்ட் ஹஸ் டேக்கன் இட் அஸ் a disappointment. அவங்க 4th ஜட்ஜ் கேஸ் 2015ல கொண்டு வந்து what they have done is they declared this national judicial appointment commission as unconstitutional and void. so இதத்தான் நம்ம முன்னாடியே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். என்ன சொன்னோம், இத பாருங்க, like a final interpreter and guardian of the constitution. it interprets. ஒரு சட்டம் வரும்போது அதை இன்டர்பிரேட் பண்ணும். இது கான்ஸ்டிடியூஷனலா இது எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி யார் சொல்லலாம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த பவர்ஸ் கொடுத்திருக்காங்க. that is called judicial review. ஸோ அந்த ஜுடிஷியல் ரிவ்யூ வச்சு அந்த 99th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்டை ஸ்குவாஷ் பண்ணிட்டு ஏர்லியர் கொலிஜியம் சிஸ்டமே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ டு பி மேக்கிங் இட் வெரி சிம்பிளர், அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ் இட் ஷுட் பி பை த பிரசிடென்ட் ஷுட் கன்சல்ட் த சீஃப் ஜஸ்டிஸ். Chief Justice in turn a part of a collegium consisting of 4 senior most judges. collegium எத்தனை பேர், 5. Chief Justice plus 4. இவங்க எடுக்கிற டெசிஷனை Chief Justice பிரசிடென்ட் சொல்லுவார், பிரசிடென்ட் ஜட்ஜ் அப்பாயிண்ட் பண்ணுவார். அவ்வளவுதான் விஷயம். ஸோ கீழே கொடுத்துருக்கிறது ஃபேக்ட்ஸ். ஸோ விமன் ஜட்ஜ் பொறுத்த வரைக்கும் ஆனரபிள் ஜஸ்டிஸ் ஃபாத்திமா பிவி இஸ் த ஃபர்ஸ்ட் விமன் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். அடுத்து இந்து மல்ஹோத்ரா, அவங்கள நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு அப்புறம் பார்ப்போம். ஸோ ஃபார் 8 விமன் ஜட்ஜஸ் தான் சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜா இருக்கிறாங்க. இப்போ இருக்கிறவங்களோட சேர்த்து so far total number of judges women judges யாருன்னா 8. ருமா பால் அப்படிங்கிற ஒரு ஜஸ்டிஸ் வந்து she served for the longest term women judge. லாங்கஸ்ட் டேர்மா ஒரு 6 வருஷம் இருந்தாங்க. 2000ல இருந்து 2006 வரைக்கும் இருந்தாங்க. So coming to the qualification of judge, ஒரு ஜட்ஜா அப்பாயிண்ட் பண்ண சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா அப்பாயிண்ட் பண்ணதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் he should be a citizen of India. நெக்ஸ்ட் இந்த மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா பாருங்க. he should have been a judge of a high court for 5 years. அட்லீஸ்ட் 5 வருஷம் தொடர்ந்து ஹை கோர்ட்ல ஜட்ஜா இருந்திருக்கணும். அல்லது or he should be an advocate of an high court for 10 years. or he should be a distinguished jurist in the opinion of the president. பிரசிடென்ட்டோட ஒப்பீனியன்ல அவர் ஒரு distinguished jurist, அவர் வந்து நல்ல ஒரு சட்டம் தெரிந்த மேதை அப்படின்னு இருந்தா பிரசிடென்ட் டைரக்டா அவரை வந்து ஜட்ஜ் அப்பாயிண்ட் பண்ணலாம். அவர் இந்த மாதிரி முன்னாடி இருக்கிற மாதிரி அவர் ஹை கோர்ட்ல வந்து அட்வொகேட்டா 10 வருஷம் பிராக்டிஸ் பண்ணிருக்கணும்னு அவசியம் இல்ல. ஹை கோர்ட்ல ஜட்ஜா 5 வருஷம் இருக்கணும்னு அவசியம் இல்ல. பிரசிடென்ட்டோட மைண்ட் செட்ல if it is a distinguished jurist he can be done. so இந்த மூணு கண்டிஷன்ல ஏதாவது ஒரு கண்டிஷன் இருந்தா கூட if he is a citizen of India he can be appointed as a judge by the president. இதுல நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, கான்ஸ்டிடியூஷன்ல எங்கேயுமே ஜட்ஜுக்கான மினிமம் ஏஜ் இவ்வளோன்னு சொல்லி மென்ஷன் பண்ணல. சோ கமிங் டு த இதுல தான் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, கமிங் டு த ப்ரீவியஸ் ஸ்லைட், இந்து மல்ஹோத்ரா. So Justice Indu Malhotra, she is a woman lawyer. She is the first woman lawyer to be a judge of the Supreme Court. Avanga, she is never been a judge of a high court. She is not been an advocate, but
ஒரு விமன் லாயரை டைரக்டா கொண்டு வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா போட்டது அந்த ஒரு இன்ஸ்டன்ஸ் தான் 2018ல பண்ணாங்க. நெக்ஸ்ட் டென்யூர் ஆஃப் ஜட்ஜஸ். நம்ம தெரிஞ்சுக்கணும், கான்ஸ்டிடியூஷன்ல எங்கேயுமே ஜட்ஜுக்கு இதுதான் டென்யூர்னு கொடுக்கல. ஆனா ஒரு 3 ப்ரொவிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒன்னு, he holds office until he attains the age of 65 years. Next, how can he resign? He can resign by writing. எழுத்து மூலமா பிரசிடென்ட்க்கு கொடுத்து அவர் ரிசைன் பண்ணலாம். மூணாவதா, பிரசிடென்ட்டே அவரோட ஆபீஸ்ல இருந்து ஒரு ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட்டை ரிமூவ் பண்ண பவர்ஸ் இருக்கு. ஆனால் he should be doing that with the recommendation of the parliament தான் பிரசிடென்ட் பண்ண முடியும். அது என்ன ப்ரொசீஜர் ப்ரோட்டோகால்ஸ்ன்றது அடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். பட் இங்க டேக் ஹோம் மெசேஜ் என்னன்னா, ஏஜ் 65 இயர்ஸ் இருக்கணும், முக்கியம். ரிமூவல் ஆஃப் த ஜட்ஜஸ் எப்படி பண்ணுவாங்க? ஒரு ஜட்ஜ் வந்து can be removed from his office by the order of the president after an address by parliament. parliament recommend பண்ணும், president remove பண்ணுவார். so இந்த procedures and protocols வந்து நம்ம டீடைல்டா frequent-ஆ வர செஷன்ஸ்ல நம்ம பார்ப்போம். இப்போ ஷார்ட்டா சொல்லணும்னா, the Judges Inquiry Act 1968ல இந்த ரெகுலேஷன் ஆஃப் அந்த ப்ரோட்டோகால்ஸ் பத்தி சொல்லிருக்காங்க, எப்படி ரிமூவ் பண்ணலாம். it regulates the procedures for removal. சரி, என்ன கிரவுண்ட்ல ஒரு ஜட்ஜை ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னா, there should be 2 proved misbehavior or incapacity. 2 misbehavior அவர் மேல குற்றச்சாட்டுகள் ப்ரூவ் பண்ணிருக்கணும். ப்ரூவ் பண்ணா அவரை டைரக்டா பார்லிமெண்ட்ல ரெக்கமெண்ட் பண்ணி பார்லிமெண்ட் ரெண்டும் பாஸ் பண்ணி அவர் ரிமூவல கொடுத்துட்டா பிரசிடென்ட் ரிமூவ் பண்ணிடலாம். ஆனா ஃபார்ச்சுனேட்லி இது வரைக்கும் எந்த ஜட்ஜும் அந்த மாதிரி ஒரு கலங்கம் ஏற்படுத்தல. நோ இம்பீச்மெண்ட் ஹஸ் பீன் டன் சோ ஃபார். ஸோ அதர் சாலியன் பாயிண்ட்ஸ், இப்போ சுப்ரீம் கோர்ட் பொறுத்த வரைக்கும் அதர் சாலியன் பாயிண்ட்ஸ் எப்படி கொண்டு போறாங்க அப்படின்னா, அப்பாயின்மெண்ட் ஆஃப் அடாக் ஜட்ஜ், ரிட்டையர்ட் ஜட்ஜ் அண்ட் சீட் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். இது ஒன்னு நான் சொல்றேன் என்னன்னு. அடாக் ஜட்ஜ் இப்போ வந்து ஒரு குவாரம்னு சொல்லுவோம். குவாரம்னா என்னன்னா 10% ஆஃப் த அட்டெண்டன்ஸ். இப்போ ஒரு கிளாஸ்ல 100 பேர் இருக்காங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 10 பேர் இருக்கிறது குவாரம். அந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட்ல 34 பேர் இருக்காங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 4 பேர் இருக்கணும், அதுதான் குவாரம். ஒரு சுப்ரீம் கோர்ட்ல குவாரமே இல்லாம போயிருச்சு, 4 ஜட்ஜே இல்ல, அப்பாயிண்டே பண்ணல அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வரப்பட்டதுன்னா, அப்போ ஒரு ஜட்ஜ் ஆஃப் த ஹை கோர்ட்டையோ இல்ல ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் த ஹை கோர்ட்டையோ சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் நினைச்சா அவரை ஒரு அடாக்கா யூஸ் பண்ணிக்கலாம். அந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அவர் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்னு, ரிட்டையர்ட் ஜட்ஜஸ். ஒரு ஜட்ஜ் ரிட்டையர் ஆகி 65 இயர்ஸ் ஆயிருச்சு, அவர் ரிட்டையர் ஆகி வெளியே போயிட்டாரு, அவருடைய சர்வீஸ் தேவைப்படுது, சீஃப் ஜஸ்டிஸோட மைண்ட் செட்ல தேவைப்படுது அப்படின்னா he can use it. தேர்ட், சீட் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். சீட் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட்னா எந்த இடம்? இப்ப நியூ டெல்லியில இருக்கு, பட் தேர் கேன் பி டிஃபரெண்ட் சீட்ஸ். சீஃப் ஜஸ்டிஸ் நினைச்சா ஒன்னு மெட்ராஸ்ல கூட ஒரு சுப்ரீம் கோர்ட்டோட பெஞ்ச் வைக்கலாம், போபால்ல சுப்ரீம் கோர்ட்டோட பெஞ்ச் வைக்கலாம், இம்பால்ல சுப்ரீம் கோர்ட்டோட பெஞ்ச் வைக்கலாம், சீஃப் ஜஸ்டிஸ் நினைச்சா. ஏன் இந்த பாயிண்ட் இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன் அப்படின்னா, இங்க the chief justice of India, not the president, chief justice of India is empowered to make decisions. ஆனால் but he can be doing that only with the previous consent of the president. ஏன் இந்த பாயிண்ட் தெளிவா சொல்றேன்னா, appointment of the judge, appointment of the chief justice எல்லாமே president தான் பண்ணுவாரு. ஆனா இங்க appointment of ad hoc judge, retired judge, சீட் வந்து மல்டிபிள் பிளேசஸ்ல வைக்கக்கூடிய அத்தாரிட்டி யாரு கொடுத்திருக்காங்க? chief justice of Indiaக்கு கொடுத்திருக்காங்க. அடுத்து the power of judicial review. இதுதான் நான் சொல்ல வந்தேன் இல்லையா, ஃபைனல் இன்டர்பிரட்டர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு நம்ம சுப்ரீம் கோர்ட் சொல்றோம். ஏன்னா இதெல்லாம் क्वेश्चन திருப்பி நான் சொல்றது காரணம் தான், which one of the following is considered as the guardian of the constitution னு கேட்பாங்க. nothing but the supreme court of India. ஏன்னா the power of judicial review. the powers என்ன பண்ணா, the supreme court and the high court, இந்த courts என்ன பண்ணலாம்னா, they can examine the constitutionality of the legislative enactments and executive orders of both central and state governments. நல்லா பாத்துக்கோங்க, being the third organ, it can review the first and second organ, legislative and executive, ரெண்டு பேருமே அவங்க ரிவ்யூ பண்ணலாம். எங்கெல்லாம் அது அன்கான்ஸ்டிடியூஷனல் அவங்க ப்ரூவ் பண்றாங்களோ நல் அண்ட் வாய்டுன்னு சொல்லி அவங்க கேன்சல் பண்ணக்கூடிய பவர்ஸ் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாக்கு இருக்கு, ஹை கோர்ட்ஸ்க்கும் இருக்கு. இந்த கான்செப்டை எங்க இருந்து எடுத்துட்டு வந்தாங்க? as you know very well, நம்ம கான்ஸ்டிடியூஷன் வந்து பல்வேறு நாட்டோட கான்ஸ்டிடியூஷனை கம்பைல் பண்ண ஒரு borrowed கான்ஸ்டிடியூஷன். ஓகேங்களா? இந்த கான்செப்ட் எங்க இருந்து கொண்டு வந்தாங்கன்னா, this concept is borrowed from USA. fine. இதுதான் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவுடைய salient basic points. இதை தாண்டி ஜுடிஸ்டிக்ஷன் இருக்கு, ஒரிஜினல் பவர்ஸ் இருக்கு, இதெல்லாம் நம்ம டீடைல்டு கிளாஸஸ்ல நம்ம பார்க்க போறோம். சரி, இதை வச்சு என்னென்ன क्वेश्चंस நீங்க பழைய क्वेश्चंस அட்டெம்ப்ட் பண்ணி பாருங்க. நம்பர் 1, since 1993, இது 2019ல அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் இதுல கேட்கப்பட்ட क्वेश्चन. since 1993 collegium system in India is a search committee for, you know very well, it is for the appointing judges in Supreme Court and High Court. அது ஈஸியா அடிச்சிடலாம், ஏன்னா collegium system இதுதான். The concept of judicial review was borrowed from, இதுவும் அதே 2019ல கேட்கப்பட்ட question, it is from USA. next, the age limit of judges of Supreme Court எவ்வளோ? 65. you know that, இது HO exam 2018ல கேட்டது. அடுத்த question பாருங்க, which one of the article mentions about the special leave to appeal by the Supreme Court?
சார் நீங்க இதை பத்தி நடத்தவே இல்லை சார், நீங்க வந்து எங்களுக்கு இதெல்லாம் சொல்லி தரல, நாங்க வந்து இது அவுட் ஆஃப் போர்ஷன் அப்படிலாம் நம்ம பேச முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பாலிட்டி அண்ட் கான்ஸ்டியூஷன் இஸ் an elaborate சப்ஜெக்ட். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 430 ஆர்டிகல் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். நம்ம வந்து அத்தனை ஆர்டிகலும் நம்மளால ஒரு சேர ஞாபகம் வச்சுக்க முடியாது. இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் we will deal with the detailed classes. பட் எல்லா ஆர்டிகலும் நம்ம சொல்ல மாட்டோம். எல்லா ஆர்டிகலும் படிச்சு ஞாபகம் வச்சுக்கிறதும் கஷ்டம். அப்போ சில கொஸ்டின்ஸை வந்து நம்ம எப்படின்னா ஸ்மார்ட்டா பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு இந்த கொஸ்டின் பாருங்க, which one of the article mentioned about the special leave to appeal by the Supreme Court? So டாபிக் எதை பத்தி? சுப்ரீம் கோர்ட்டை பத்தி. சோ அவன் எதை பத்தி கேக்குறாங்க? ஆர்டிகலை பத்தி கேக்குறாங்க. சோ சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டிகல்ஸ் எங்கேயோ கிளாஸ்ல பாத்துருக்கோமா? எஸ், ஆர்டிகல் 124 to 147 டீல்ஸ் வித் சுப்ரீம் கோர்ட் நம்ம பார்த்திருக்கோம். சோ 124 இருந்து 147க்குள்ள இருக்கிற அத்தனை ஆர்டிகல்ஸும் சுப்ரீம் கோர்ட்டை பத்தி பேசுது. கீழே சாய்ஸஸ் பார்ப்போம். 196 நோ, 214 அவுட் ஆஃப் பவுண்ட், 169 கிடையாது, 136 இட் லைஸ் இன்சைட். ஸோ அந்த மாதிரி ஸ்மார்ட்டா யூஸ் இன்டர்பிரேட் பண்ணி தான் நம்ம கொஸ்டின்ஸை வந்து நம்ம வந்து சில கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம சால்வ் பண்ண முடியும். ஸோ அப்படிதான் கேட்பாங்க, கொஞ்சம் சூப்பர்ஃபிஷியலா இருக்கும், இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் வரும். அப்போ வந்து நம்ம ஐயோ ஆர்டிகல் தெரியலையேன்னு பதட்டப்படாம கொஞ்சம் ஸ்மார்ட்டா யோசிச்சீங்கன்னா ஈஸியா அடிக்கலாம். அதுதான் இந்த கொஸ்டின் போட்டிருக்கேன். ஸோ திஸ் இஸ் வாட் வி ஹேவ் ஃபார் டுடே. அண்ட் மோர் டீடைல் டிஸ்கஷன்ஸ் நம்ம அடுத்தடுத்த கிளாஸஸ்ல பார்ப்போம். பிகாஸ் இதுலேயே வந்து ஜுடிஷியல் நம்ம டீல் பண்ணல, பிளஸ் வந்து நம்ம ஒரிஜினல் பவர்ஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் இதெல்லாம் வந்து எலாபரேட் சப்ஜெக்ட், அதெல்லாம் டீடைல்டு கிளாஸஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ அண்ட் ப்ளீஸ் என்ரோல் யுவர் செல்ஃப் வித் தட் இன்ஸ்டிடியூஷன் ஸோ தட் வி கேன் அசோசியேட் அவர் செல்ஃப். ஒரு டிஸ்கஷன் மாதிரி கொண்டு போகலாம், நல்ல ஒரு ரிவைஸ் அண்ட் ஒரு நல்ல ஈக்குவல் டிஸ்கஷன்ல கொண்டு போய் கொஞ்சம் ஸ்மார்ட் அப்ரோச் நம்ம கொண்டு வர ட்ரை பண்ணுவோம். அண்ட் திஸ் இஸ் ஃபார் டுடே அண்ட் ஹாவ் அ குட் டே. தேங்க்யூ.